தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தொகுதிக்குட்பட்ட கவர்னகிரி பகுதி மக்கள் தேர்தலை புறக்கணித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரபாரிடம் கேட்கலாம். பிரபார், மக்கள் தேர்தலை புறக்கணிக்க காரணம் என்ன? தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கவர்னகிரி, இது வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டை அமைந்துள்ள பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த கவர்னகிரி வீரன் சுந்தரலிங்கனார் நினைவு மணிமண்டபம் அவங்களுடைய வாரிசுகளும் அந்த பகுதியில் குடியிருந்து வராங்க. இந்த நிலையில பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டைக்கு எதிரில கோட்டை கருப்பசாமி அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவில்ல கடந்த ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் சித்திரை கடைசி வெள்ளியில கோவில் திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். கடந்த 4 வருடங்களுக்கு முன்னாடி சில விரும்பத்தகாத அசம்பாவிதங்கள் நடைபெற்ற காரணத்தினால இந்த 4 வருடங்களாக அந்த கோயில்ல எந்த விதமான திருவிழாக்களும் கொண்டாடப்படுறதுக்கு காவல்துறையும் மாவட்ட நிர்வாகம் தடை விதிச்சிருக்கு. இதுல கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி கூட அவங்க தேர்தல் புறக்கணிப்பு செய்ய போவதாக அவங்க முறையா தெரிவிச்சிருந்தாங்க. கோட்டை கருப்பசாமி கோயில்ல கோடை விழா நடத்துறதுக்கு அனுமதி தரணும் இருந்தாங்க. ஆனா அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில இன்னைக்கு காலையில நேற்று வாக்குப்பெட்டி எல்லாம் போய் சேர்ந்த நிலையில இன்னைக்கு கவர்னகிரி துவக்கப்புள்ளியில யாருமே அதிகாலை 7 மணில இருந்து கிட்டத்தட்ட 1023 வாக்குகள் இருக்கு. அந்த பகுதியில யாருமே வாக்களிக்கல. அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, கோட்டை கருப்பசாமி கோயில்ல இருக்கிற ஒரு மண்டபத்தை கட்டுறதுக்கு அனுமதி அளிக்கணும். கோட்டை கருப்பசாமி கோயில் அடுத்த ஆண்டு வரும் ஆண்டுகள்ல கோட்டை கருப்பசாமி கோயிலினுடைய திருவிழாவை நடத்துறதுக்கு எழுத்துப்பூர்வமான ஒரு உத்தரவாதத்தை அதிகாரிகள் தரும் வரை தங்களுடைய போராட்டம் தாங்க வாக்களிக்க போவதில்லை அப்படிங்கிற ஒரு முடிவோட இருக்காங்க. இந்நிலையில அந்த பகுதி கவர்னகிரி மக்கள்கிட்ட ஓட்டப்பிடாரம் தொகுதியினுடைய புதிய தமிழகம் வேட்பாளர் கிருஷ்ணசாமியும் தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவகாமியும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ரத்திகா.